விநாயகரின் ஆட்டம் எனது வழிபாடும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். உள்ளம் குளிர்ந்து இருக்கிறது. வேண்டுவன கேள்வி. என்றும் எதிலும் எப்போதும் வெற்றியை பெற்று எண்ணங்கள் யாவும் வெற்றி கிட்டு வர எனது இதயம் கணித நல்லாசி. நாராயண நாராயண சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி என்ன வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாக தான் வந்தேன். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. அது சாதாரண பழம் அல்ல, ஞானப்பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். அதை நான் அருந்துவதை விட உலகத்தை காக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாயா? நடத்து. உறுதியாக கோருகிறேன். வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல, நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் கொண்டு வந்தேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, பொறுப்பை என்னிடமே கொடுத்து விட்டாயா? சரி, உன் சார்பாக அதை நானே துவங்குகிறேன். என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதர் கனியை கொண்டு வந்திருக்கிறார். அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சால சிறந்தது. இந்தா. சுவாமி, தங்கள் திருவாக்கினாலே நாம் அம்மை அப்பன் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கெதற்கு? அத்துடன் நம் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்துவிடலாம். அம்மா அம்மா அப்பா அம்மா, பழம் எனக்கு. இல்லையம்மா, பழம் எனக்கு தான். நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்குத்தான். இல்லையம்மா, நான் தானே செல்ல பிள்ளை, பழம் எனக்கு தான். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட வேண்டாம். ஆளுக்கு பங்கெடுத்து கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்கக்கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கு கொடுப்பதே? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது சோதனை நடத்து. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே இப்பழம். சரிதான். இந்த சோதிப்பது சோதனைக்குள்ளாக்குவது இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண் கலங்கினால் என்னால் பொறுக்க முடியாது. இந்த கனியை பெறுவதற்கு தாங்களே ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லிவிடுங்கள். சரி விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் யார் இந்த உலகில் அவர்களுக்கே இந்த ஞானப்பழம். உலகை தானே இதோ ஒரே நொடியில் சுற்றி வருகிறேன். உலகை சுற்றி வர வேண்டும் அல்லவா? நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பர், அம்மையப்பர் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியவர்கள் தானே அர்த்தம். அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் உலக நாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே ஆகையில உலகமும் வலம் வந்ததாக தான் அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ அம்மையப்பனை சுற்றி வாழ்க்கை நானே போட்டுக்கொள்கிறேன். நன்றாக சொன்னீர்கள். இதோ நம்மை எப்படி சுற்றி வாழ்க்கை நானே போட்டுக்கொள்கிறேன்.
பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தம்பியே, நானே வெற்றி பெற்றேன். பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்று புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுவதாக என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலேயே உங்கள் குணத்தை காட்டியதற்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். குமரா, நில். பதற்றத்தில் தவறான முடிவுக்கு செல்லாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு நான் தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் அனைவரும் என்னை அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா, நாரதா, நீ வேண்டி வந்த காரியம் சுலபமாக முடிந்துவிட்டதல்லவா? சிவசிவா, சுவாமி, என்ன இது? ரத்த மனம் வித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? அப்பா,